அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் லிங்கேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீபாவளி விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஜெனிசாவுக்கு இப்போ தான் தங்கச்சி பாப்பா பிறந்திருக்காங்க. அதனால் விலாக் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. தீபாவளி அன்னைக்கு வந்து காலையிலேருந்தே வந்து மழை வந்து கொஞ்சம் சாரலாக தூரலாக வந்து பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. இந்த வாட்டி தீபாவளியை வந்து எல்லாருமே நம்ம வீட்டில் வச்சு தான் செலிப்ரேட் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா பிரியாணி தான் எல்லாருமே போடுவாங்க. அதே மாதிரி பிரியாணி தான் வந்து சமைச்சோம். என்னடா அத்தை வந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி இருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. இது வந்து என்னோட இளைய குழந்தை பெங்களூரில் ஒர்க் பண்ணுறான். கஷ்டப்பட்டு தீபாவளி வந்து குடும்பத்தோட செலிப்ரேட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு பஸ்லாம் பிடிச்சி வந்து பெங்களூரில் வந்து கிளம்பி வந்துட்டான். கம்பெனியில் வந்து லீவ் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. எல்லா லீவையும் அவாய்ட் பண்ணிட்டு தீபாவளிக்கு கண்டிப்பாக ஃபேமிலி கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லீவு கேட்டு அடம் பிடிச்சி பஸ்ஸில் ஏறி இந்த கூட்டத்துலையும் சமாளித்து கிளம்பி வந்துட்டான். இது என்னோட நாத்தனார் பையன். ஆல்வேஸ் வந்து டிப் டாப்பாக இருப்பான், ஹேண்ட்ஸமாக இருப்பான். இது வந்து அண்ணியோட மூத்த பையன். சென்னையிலேருந்து கஷ்டப்பட்டு பஸ்ஸை பிடிச்சி டவர் இல்லாமல் பஸ்ஸை தேடி அலைஞ்சு பிடிச்சி தீபாவளியை கொண்டாட வந்துட்டு இங்கே வந்து நாள் முழுக்க வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஃபயர் கேம் மட்டும்தான் வந்து விளையாண்டுக்கிட்டே இருந்தான். அண்ணன் தம்பி 2 பேரும் கேமுக்காண்டி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அந்த குட்டி பையனுக்கும் கேமை வந்து பழக்கி விட்டுட்டாங்க. இவன் வந்து அண்ணியோட கடைக்குட்டி சிங்கம். காலையில் எந்திச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு 4 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனும் ஃப்ரீ ஃபயர் பைத்தியம் தான். இது எங்கள் வீட்டு செல்லம். எண்ணெய் தேய்ச்சி காலையிலே வந்து குளிச்சுட்டாங்க. பிரியாணினாலே எப்போவுமே வந்து அண்ணி தான் வந்து சமைப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே கட்டிங் அந்த மாதிரி வந்து ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. அண்ணி வந்து அந்த பக்கம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து பாப்பா வச்சுட்டு கொஞ்சம் பிஸி. ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பிரியாணி போடுறதா தான் ஐடியாவாக இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் வந்து டக்குன்னு பிளானை மாற்றி மட்டன் பிரியாணி போட்டு விட்டாங்க. சிக்கனை வந்து கிரேவி வச்சுட்டு கொஞ்சம் பொரிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டாங்க. எப்போவுமே வந்து அண்ணி பசங்க தான் வந்து வெடிப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருமே கொஞ்சம் பெரிய பசங்களாயாச்சு. அதனால் வந்து ஜெனிசா பவிஸ் அவங்க எல்லாரும் தான் வந்து வெடித்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் இப்போ குட்டி பசங்க. அவங்க எல்லாருமே கொஞ்சம் பெருசாயிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச எல்லா லேடிஸுக்குமே இந்த ஃபீல் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான்லாம் வந்து கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ட்ரெஸ் வந்து அழகாக சாரீ எடுத்து வந்திருப்பாங்க. அதை வந்து உடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பேருக்கு வந்து ஒரு 4 வெடி போட்டு சன் டிவியில் உள்ள நிகழ்ச்சியெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. சமைக்கிறது காலையிலேருந்து நைட்டிலே இருக்கிறது, சமையல் கட்டு நம்ம தான் சமைச்சு கொடுக்கறது, அந்த மாதிரியே வந்து டைம் போகுது. வெடி மேலே வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை. லைட்டாக மழை பெய்யுது. வீடியோவுக்கு வந்து அழகாக இருக்குன்னு சொன்னேன். உடனே வந்து ஸ்டில் கொடுக்குறக்காண்டி அங்கேருந்து கிளம்பி ஓடி வந்துட்டான். எப்போவுமே நம்ம வீட்லேயே வந்து பெரிய வெடி சரவெடி அந்த மாதிரி வந்து எல்லா வெடியுமே நல்லா வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி தான் வந்து வெடியெல்லாம் டம்முன்னு வெளியே வெடிக்கும் போது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க வெடிக்கும் போது. ஆனால் பாப்பா பிறந்திருக்கும் போதும் அது கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவள் தூங்கும்போது டக்குன்னு வெடிச்சு விட்டுருவாங்க. எப்படா இந்த தீபாவளி முடியும், இந்த வெடியை வெடிச்சு முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே எனக்கு இருந்தது. 2 மாமாவுக்கு நடுவில் வந்து அழகாக மூத்த மருமக வந்து ஸ்டில் கொடுத்துட்டு நின்னா. அவங்க வளர்த்திக்கு வந்து அவன் அழகாக வளர்ந்துட்டான். அவங்கள வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்தாச்சு. அவங்க நல்ல ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் குடும்பமே வந்து பிரியாணி குடும்பம். பிரியாணினா எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து பிரியாணினா வந்து சுத்தமாக பிடிக்காது. எனக்கு வந்து நார்மலாக வந்து சாம்பார் மீல்ஸ் அந்த மாதிரி தான் பிடிக்கும். குட்டீஸ் எல்லாமே செம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு வந்து நான் சின்ன வயசில் எப்படி இருந்தேன் அப்படிங்கிற மெமரிஸ் தான் அடிக்கடி வந்துட்டே போய்கிட்டு இருந்தது. என் இளைய குழந்தை வந்து அடுத்த வருஷம் புது மாப்பிள்ளையே ஆக போகிறான். அவனை வந்து நாங்கள் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படினாலும் கல்யாணம் சொன்னால் வெக்க வரும்ல சீமா. புது மாப்பிள்ளை அங்கே பாடம் வைப்பாரு, இமேஜினேஷன் வைப்பாரு. இப்ப அங்க சீமா வெக்கத்துல தான் உட்காந்துருக்கான். எடுத்தாச்சு சீமா. அப்படிலாம் இல்லையா? நாங்கள் இந்த பக்கம் நாங்கள் வரல ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த பக்கம் வந்து பிரியாணிக்கு வந்து எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டாங்க. உள்ளே வந்து வீடை வந்து குட்டீஸ் வந்து குழச்சி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் பொண்ணு ஜெனிசா ஏதோ பண்ணிவிட்டு திருட்டுத்தனமாக அப்படி சோஃபாவில் வந்து உட்காந்துருக்காங்க. அடுத்து பிரியாணியை வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சு. மட்டன் பிரியாணி வேறு லெவலில் இருந்தது. நல்லா குக்காகி சூப்பராக ரெடியாக இருந்தது. உதிரியாக பார்க்குறக்கே சூப்பராக இருந்தது. சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது மட்டன் பிரியாணி. ஹோட்டல் வந்து தோற்று போயிடும் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் வந்தது.
அண்ணன் வீட்டில் வந்து தீபாவளிக்காண்டி வந்திருந்தாங்க. தம்பிக்கு வந்து பூ வந்து குத்தி விட்டுக்கிட்டு இருந்தாங்க அண்ணி. செனிசா வந்து நல்லா தம்பி கூட வந்து விளையாடுவா. எப்போவுமே வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து குட்டியாக இருக்கிற பிள்ளைங்கள தான் வந்து பிடிக்கும், பெரியவங்களோட விளையாடுறத விட. சரி, இவங்க அழகாக வந்து போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்களை அப்படியே வந்து நான் வந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுட்டேன். ஏன்னா அவன் வளர்ந்து வரும்போது இவங்க எல்லாருமே வந்து எந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு காட்டுறதுக்காண்டி ஒரு மெமரிஸ்காண்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். தம்பி வந்து நெத்தியில் வந்து பொட்டு வச்சுருந்தா அதை வந்து எடுத்து விட்டுருவான். அதை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுதான் வந்து ஜெனிசா நெத்தியில் உள்ள பொட்டை வந்து எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தான். அந்த பக்கம் வந்து பிரியாணி வந்து ரெடி ஆனவுடனே அடுத்து வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிக்கன் கிரேவியும் உண்டு, சிக்கனும் பொரிக்கணும். அதனால் வந்து அது ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அத்தை வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, மழையிலே வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாமே சமைச்சு முடிச்சிட்டோம். ஒரு அவசரத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். அதை வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து தனியாக வந்து எடுப்போம் அப்படி சொல்லிட்டு எடுத்தோம். அண்ணி தான் வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்டாங்க. குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டாங்க. ஒரே ஒரு டைம் கேட்குறேன். நாங்கள் நைட்டு மட்டும் மத்தாப்பு வெடிக்க கரெக்டாக வந்து ஆஜராகிடுவோம். எல்லாருமே வந்து அழகாக குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து மத்தாப்பு வெடிக்கிறதுக்கு வந்து வந்தாச்சு. இன்றைக்கி வந்து என்னோடய 2வது கொழுந்தனாருக்கு வந்து தலை தீபாவளி. இந்த வருஷம் தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு வந்து தலை தீபாவளி. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே தீபாவளிலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்து இங்கேயும் வந்துட்டாங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதானா? அதே பக்கத்தில் ஃபோட்டோ எடுப்போம். போகும் வழி. ஆமா ஆமா, இது எப்படி வெடிக்கணும் தெரியல. கையில் எடுத்துக்கல. வெடிக்காது. ஒண்ணே ஒன்று மட்டும் கீழே வீடியோ
ஆ வச்சுட்டேன் இப்போ வச்சேன் அங்க வா வந்து கீழே வந்துட்டு யார் தூக்கி தான் பண்ணதா என்னது புஷ்வானம் தான் மேலே போய் வெடிக்கிறது சீமந்தா நீ எனக்கு வேணாம் நீங்கள் வைங்க வேணாம் சும்மா வேணாம் சீக்கிரம் வீடியோ வீடியோ இது ஃப்ளாஷ் ஆன் பண்ணணுமே. ஆன் பண்ணி தான் இருக்கு. ஆன்ல தான் இருக்கா? பத்திருச்சு. என்ன இன்னும் பத்தலையே. என்ன தூள் கம்மியா தான் வருது கலரு. நான் திருப்பி எடுத்து மண்டே கொண்டு மறைச்சிட்டு ஏல ஓபன் பண்ண கூடாது. ஆல்ரெடி ஓபனா பண்ணிருச்சு. இல்ல அட்ட பாக்ஸ் சாட் எடுத்துட்டு வரேன். இதை வச்சு தலை தீபாவளியை முன்னிட்டு 15 சாட்டுங்க. ஏய் கை கோத்து வைங்க. தள்ளு நீ வா தள்ளு. இது வெயில வைடா. அப்படிதான் போவான். இப்படிதான் போவான். அது கீழே விடணும்.